இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கெடுப்பதற்கு உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிற அருமையான இந்த நாள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாயிருக்க, ஆறுதலாயிருக்க, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபித்து இந்த தொழுகையை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கன்மலையும் மீட்பருமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, பரிசுத்தரும் நீதிபருமாயிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் எங்களை நிரப்புகிற நல்ல ஆண்டவரே, கிருபையாக தந்திருக்கிற அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளின் காலை பொழுதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ராம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து எல்லா வகையான துன்பத்துக்கும் துயரத்துக்கும் எங்களை விலக்கி காத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ 2020 வருஷம் 12ஆம் மாதம் இன்று 9ஆம் தேதி புதன்கிழமையை தந்த கடவுளே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு வாரும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பிரசன்னமாவீராக. இந்த தொழுகையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தொழுகை உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும், ஆண்டவரே இதிலே பங்கெடுத்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது, ஆமேன். கர்த்தருக்கு துதியாகவும் இந்த தொழுகைக்கு ஆரம்பமாகவும் 124வது பாடலை பாடுவோம். தேனினின் மயிலும் இயேசுவே நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடலில் முதல் 5 கவிகளை சேர்ந்து பாடுவோம். தேனினின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேடியே நாடி ஓடியே வருவின் திருச்சபையானோரே. தேனினின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காசினிதனிலே நேசமாதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தோலைத்தார் கண்டோனர் நீ மனமே. தேனினின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே இந்தவராம், பின்னும் நேமியாம் கருணை நிலைவரமுண்டு நிதம் துதி என் மனமே. தேனினின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, மேலான மகிபன் மேன்மையின் ராஜன் விரும்பும் கருணையாளன், மிக்க சாலவே உவந்து தயவுகள் பெறவே சார்ந்து கொள் நீ மனமே. தேனினின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாய நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும் கருத்தாய் நீ மனமே. தேனினின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, ஊற்றார் பெற்றாரே நற்றாசை கொண்டு
உழல்வதில் என்ன சபலம். பார்மட்டற்ற கேருபை இயேசுவின் வசமே மகிழ்வாய் நீ மனமே. தேன் இன்னின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. 98ஆம் சங்கீதத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயமானவைகளை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் அவருக்கு வெற்றி அளித்தன. கர்த்தர் தமது வெற்றியை பிரஸ்தாபப்படுத்தி தமது நீதியை பிரஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் குடும்பத்துக்கு தாம் பாராட்டின கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது கடவுள் அடைந்த வெற்றியை கண்டன. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து கர்த்தரை பாடுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள், புகழ்ந்து பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை புகழ்ந்து பாடுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை பாடுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சன்னிதானத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சரக்கரமும் அதன் குடிகளும் கர்த்தருக்கு முன்பாக முழங்குவதாக. ஆறுகள் கைகொட்டி மலைகள் ஏகமாய் கெம்பீரித்து பாடுவதாக. அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். பூச்சக்கரத்தை நீதியாகவும் ஜனங்களை நேர்மையாகவும் அவர் நியாயம் விசாரிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகா யுகங்களா இருக்கிறபடியே ஆமேன். அல்லேலூயா. இன்றைய நாளுக்காக குறிக்கப்பட்ட திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். நிருபவாக்கியமாக பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதலாவது நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 16 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 16 வரையிலான திருவசனங்கள். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன். தாமதிப்பேனே ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் என்பது இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி பாகம் ஒன்றை வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதினதான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 22 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 22 முடிய. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகி யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது
நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்பது. இந்த திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் இதற்கு மறுமொழியாக திரியேக கடவுளில் வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நாம் அறிக்கை பண்ணுவோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பிரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து வந்து வைத்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு கிருபையாக தந்திருக்கிற இந்த நாளின் காலை வேளையிலே அவருடைய அருள் நிறைந்த வார்த்தையை வாசித்து தியானிப்பதற்காக தேவ பிரசன்னம் வேண்டி நாம் அனைவரும் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக தம் நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவையே தந்த கடவுளே, அருமையான காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. வானாதி வானங்களை படைத்த இறைவன் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. நீர் பேசுகிற உம்முடைய ஜீவ வசனத்தால் ஆண்டவரே நாங்கள் வாழ்வை கண்டடையும்படி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் விரும்புகிற நன்மைகளையும் கிருபைகளையும் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அடியனை மறைத்தருளும். உம்முடைய நாமத்தை அதிகமாய் மகிமைப்படுத்தி அருளும். அது எங்கள் அனைவருக்கும் அது ஆசீர்வாதமாயிருக்க, ஆறுதலாயிருக்க, எங்களுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் தரக்கூடியதாயிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த அருமையான காலை வேளையிலே நம் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை எல்லோரும் பேராவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நாட்களிலே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருவது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய மத்திய பாகம். அவர் நாமம் அதிசயமானவர் என்பது 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய மத்திய பாகம். அவர் நாமம் அதிசயமானவர். கர்த்தருடைய நாமம், கடவுளாகிய கர்த்தருடைய நாமம் அதிசயமானது. இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் எதிர்பார்த்து காத்திருப்பது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழாதா? என் மனைவி மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நிகழாதா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நிகழாதா? எத்தனையோ பேர்களுக்கு அதிசயம் நிகழுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, ஊடகங்கள் ஒலிபரப்பு செய்கின்றதே, ஊழியக்காரர்கள் முழக்கமிட்டு பேசுகிறார்களே, கேட்கிறவர்கள் சாட்சிகளாக அறிவிக்கிறார்களே,
எங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று எல்லோருமே ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆம், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கும். கர்த்தர் நிச்சயமாக அதிசயமானவைகளை செய்வார். இந்த சிந்தையை நம்முடைய மனதை விட்டு மாறாதிருக்க கடவுளோடு வேண்டுதல் செய்து கொண்டு தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் தியானம் செய்வோம். ஆம், நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று அவர் நாமம் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர், செய்தவர், செய்கிறவர், இன்னும் செய்ய போகிறவர். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்லது குறைந்த விசுவாசம் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் உருவாக வேண்டாம். கடவுள் தம்முடைய செயல்களை மிக நேர்த்தியாக செய்யக்கூடியவர். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, சமீபத்திலே நடந்த ஒரு குடும்பத்திலே நடந்ததான ஒரு சம்பவம். இந்த வருஷத்தினுடைய பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அந்த குடும்பத்தில் அந்த அருமையான மகனுக்கு திருமணம் நடைபெற்றது. திருமணம் ஆசீர்வாதமாக நடைபெற்றது. அவருடைய குடும்ப வாழ்க்கையை கடவுள் சந்தித்தார், ஆசீர்வதித்தார். சமீபத்தில் 2-3 மாதங்களுக்கு முன்பாக அந்த அருமையான மகனுடைய மனைவிக்கு வளைகாப்பு வைபவம் வைத்தார்கள். அதுவும் மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த வளைகாப்பு வைபவத்துக்கெல்லாம் எல்லாம் முடிந்த பின்பு அந்த மகளை கொண்டு போய் மருத்துவ பரிசோதனை செய்தார்கள். மருத்துவ பரிசோதனை செய்த போது 7 மாத கர்ப்பிணிக்கு வயிற்றிலே உருவாயிருந்ததான குழந்தையினுடைய அளவு 630 கிராம். 7 மாதம் நிறைவடையும் போது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி வெறும் 630 கிராம். எல்லோருமே அதிர்ந்து போனார்கள். எவ்வளவு சந்தோஷமாக அந்த திருமணத்தை நடத்தி அந்த குடும்ப பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த மகளுக்கு வளைகாப்பு வைபவமும் சிறப்பாக நடத்தி எவ்வளவு சந்தோஷமாக அனுபவித்து அனுப்பி வைத்தார்களோ, இந்த செய்தியை கேட்டவுடன் அங்கே வந்ததான எல்லா சந்தோஷமும் தலைகுப்பரானது போல் ஆகிவிட்டது. எல்லாருக்கும் கண்ணீருக்கும் கவலைக்கும் ஆளான நிலை ஆகிவிட்டது. அந்த செய்தியை நாங்களும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டவுடன் சொன்ன வார்த்தை, கடவுள் அதிசயமானவர், உங்களுக்கு அதிசயம் செய்வார் என்ற வார்த்தை மாத்திரம் சொல்லி அந்த தொலைபேசியின் மூலமாகவே ஒரு வார்த்தை ஜெபித்தோம். அன்புக்குரியவர்களே, கடந்த மாதம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி அந்த மகளுக்கு பேறுகாலமானது. ஆச்சரியமான நிலையிலே பிரசவம் நடைபெற்றது. அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி 3 கிலோ 630 கிராம். 7 மாத கடைசியிலே இருக்கும்போது வெறும் 630 கிராம் ஆக இருந்த அந்த குழந்தை பிறக்கும்போது 3 கிலோ 630 கிராம் முழு வளர்ச்சி பெற்ற குழந்தையாக இருந்தது. ஆச்சரியம் என்று சொன்னால் ஆச்சரியம். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார், அதிசயம் செய்கிறவராய் இருக்கிறார். அதை நீங்களும் நானும் உறுதிபட நம்ப வேண்டும். நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வரும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வளர்ப்பு காரியங்களை பாருங்கள்.
அவருடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது நாம் இங்கே வாசித்த நற்செய்தி வாக்கியம், யோசேப்புக்கு தேவதூதன் வந்து தோன்றுகிறார். யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மரியாளை எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆலோசனை அறிந்த கடவுள் தம்முடைய தூதனை அனுப்பி யோசேப்போடு பேசுகிறார். யோசேப்பே, பயப்படாதே, மரியாளை சேர்த்து கொள்ள பயப்படாதே. அவளிடத்தில் உற்பவித்திருப்பது பரிசுத்தாவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்ற அந்த செய்தி யோசேப்புக்கு சொல்லப்படுகிறது. ஆம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு அதிசயம். அவருடைய வளர்ப்பு இன்னொரு அதிசயம். வளர்கிறார், தேவாலயத்துக்கு போகிறார்கள், பெற்றோர்கள் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அங்கே ஆண்டவர் தேவாலயத்திலேயே இருந்து விடுகிறார். பெற்றோர்கள் அவரை காணாமல் பல இடங்களிலே தேடுகிறார்கள். 3 நாட்கள் கழித்து பின்பு ஆலயத்துக்கு வருகிறார்கள். அங்கே இயேசுவை காண்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னதான பதில், நான் என் பிதாவின் வீட்டில் இருக்க வேண்டியது என்று உங்களுக்கு தெரியாதோ? அந்த சிறு பிராயத்திலேயே அவருடைய வாயிலிருந்து வந்த அந்த அருமையான மொழிகளை கேட்ட பெற்றோர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய வளர்ப்பிலே ஆச்சரியம், வளர்ப்பிலே அதிசயம், அவருடைய செயல்களிலே அதிசயம். கானாவூர் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டார், அமைதியாகவே இருந்தார். அந்த நிகழ்வுகள் எல்லாம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தன. கடைசியிலே அந்த சம்பவம் மரியாள் மூலமே இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறது. இங்கே திராட்சரசம் குறைந்து விட்டதாம் என்று சொல்லி. பின்பு அங்கே என்ன நிகழுகிறது? அங்கே தொட்டிகளிலே, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்பும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் நிரப்புகிறார்கள். அந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். அது சுவை நிறைந்த திராட்சரசமாக மாறுகிறது. அங்கே எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். வழியோரமாய் நடந்து கொண்டு போகிறார். யோவான் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தாயின் வயிற்றிலே குருடனாய் பிறந்த ஒரு மகனை காண்கிறார்கள். சீடர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஆண்டவரை, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று. இல்லை, தேவநாமம் மகிமைப்படுவதற்கென்றே இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி அவனை அங்கே ஆண்டவர் சந்தித்து சேருண்டாக்கி அவன் கண்களிலே பூசி சீலவாம் குளத்திலே போய் கழுவ சொல்கிறார். கழுவுகிறான், பார்வை பெற்று வருகிறான். அங்கே படிப்படியாக அற்புதங்களும் அதிசயங்களும் அவருடைய வாழ்க்கையிலே நிகழுகிறது. அவருடைய இறப்பு ஒரு அதிசயம். இறப்பை பற்றி முன்கூட்டியே சீடர்களுக்கு சொன்னார். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், இதோ மனுஷகுமாரன் மனுஷர் கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்வார்கள்? தீர்ப்பு செய்வார்கள். கடைசியிலே அவர் என்ன செய்வார்? அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி. ஆம் அருமையானவர்களே, இன்ன விதமான மரணத்தால் மரிப்பேன் என்பதையும் அவர் என்ன செய்தார்? முன்கூட்டியே அறிவித்தார். அவருடைய மரணம் ஒரு அதிசயமான நிகழ்வு. அவருடைய உயிர்ப்பை பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? ஆண்டவருடைய பிறப்பு ஒரு அதிசயம், அவருடைய வளர்ப்பு ஒரு அதிசயம், அவருடைய செயல்களெல்லாம் ஒரு அதிசயம், அவருடைய இறப்பு ஒரு அதிசயம், அவருடைய உயிர்ப்பு ஒரு அதிசயம். கடைசியிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதோ உலகத்தின் யுக முடி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதிசயமானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துவதற்காகவே, தம்மை நம்புகிற பிள்ளைகள் எந்த சூழலிலும் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். உலகத்தின் யுக முடிவர் எந்த வரையிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு நிகழ்வுகளும் அப்படித்தான்.
செங்கடல் 2ஆக பிளந்தது, அது ஒரு அதிசயம் இல்லையா? எவ்வளவு பெரிய அதிசயம்! கரை புரண்டு வந்த யோர்தான் நின்றது, அது ஒரு அதிசயம் இல்லையவா? பாடி துதித்துக் கொண்டு போகும்போது எரிகோவின் கோட்டை மதில் தானாக இடிந்து விழுந்தது, அது ஒரு அதிசய நிகழ்வு அல்லவா? அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அதே அதிசயமான கடவுள் இன்றைக்கும் அதிசயமானவராய் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மிடையே தங்கியிருக்கிறார், நம்மோடு கூட செயலாற்றுகிறார். நமக்கு அதிசயமான வேலை செய்வதற்கு அவர் எப்போதும் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நம்மை மறந்து செயல்படுகிறவர் அல்ல, நம்மை ஒதுங்கி செயல்படுகிற ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். ஏனென்றால் நமக்காக மரணத்தையே ருசித்தவர், சிலுவையிலே மரித்து மரணத்தை ருசித்தவர் ஆண்டவர். ஆகையினாலே நம்முடைய வேதனைகள் தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் ஒன்று நிகழாதா? என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே அதிசயம் ஒன்று நிகழாதா? என் மகனுடைய வாழ்க்கையிலே, என் மகளுடைய வாழ்க்கையிலே அதிசயம் ஒன்று நிகழாதா என்று என்ன வகையான அதிசயமான ஆச்சரியமான வாழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்களோ அது நிச்சயமாக நிகழும் என்று விசுவாசியுங்கள். சோர்வடைய வேண்டாம், தளர்வடைய வேண்டாம், நம்பிக்கையிலே பின்வாங்க வேண்டாம். முடிந்தளவுக்கு வேதத்தை வாசிப்போம், ஆராய்ந்து வாசிப்போம். ஆண்டவர் அதிசயமானவற்றை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறும், அதிசயங்களை அற்புதங்களை பெற்று அனுபவிக்கிறதாய் மாறும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்வுக்கு, அதிசயமான வாழ்வுக்கு நம்மை நடத்தி செல்ல இருக்கக்கூடிய கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த காலை வேளையிலே அந்த நம்பிக்கையோடே தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயமானவைகளை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமென். 656வது பாடலை பாடுவோம். அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் என்ற பாடலை பாடுவோம். அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர், இம்மானுவேல் என் இயேசு ரட்சகர், இயேசு ரட்சகர் என் இயேசு ரட்சகர், இம்மானுவேல் என் இயேசு ரட்சகர், இயேசு ரட்சகர் என் இயேசு ரட்சகர். அதிசயமானவர் துதிகளுக்குரியவர் தேவாதி தேவன், இனியவர் இயேசும் இறைவனின் மைந்தன். துதிகளுக்குரியவர் தேவாதி தேவன், இனியவர் இயேசும் இறைவனின் மைந்தன். வழியும் அவரே, ஜீவனும் அவரே, வழியும் அவரே, ஜீவனும் அவரே, ஒளியாய் நிலவும் நாயகன் அவரே, ஒளியாய் நிலவும் நாயகன் அவரே. அதிசயமானவர் மீட்பரும் அவரே, மெய்ப்பரும் அவரே, மேசியாதாமே நேசரும் அவரே, மீட்பரும் அவரே, மெய்ப்பரும் அவரே, மேசியாதாமே நேசரும் அவரே. சத்திய சீலன் சமாதான தலைவர், சத்திய சீலர் சமாதான தலைவர், நித்திய வாழ்வின் பாதையும் அவரே,
நித்திய வாழ்வின் பாதையும் அவரே அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர் இம்மானுவேல் என் இயேசு ரட்சகர், என் இயேசு ரட்சகர், என் இயேசு ரட்சகர். இம்மானுவேல் என் இயேசு ரட்சகர், இயேசு ரட்சகர், என் இயேசு ரட்சகர் அதிசயமானவர். ஜெபிப்போம். அதிசயமானவரும் ஆலோசனை கர்த்தரும் சர்வ வல்லமையுள்ளவருமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற சத்தியவரனாகிய கர்த்தாவே, கிருபையாக தந்திருக்கிற அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளின் காலை பொழுதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட்டி தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வரவும், இந்த தொழுகையிலே பங்கெடுக்கவும் கடவுள் எங்களுக்கு அருள் புரிந்தமைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல்களை பாடவும், திருவசனங்களை வாசிக்கவும், அதிசயமானவர் என்கின்ற உயர்ந்த கருத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்கவும் கடவுள் எங்களுக்கு செய்த பெரிய கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கும் இந்த பயங்கரமான கொரோனா தொற்று வியாதியின் மத்தியிலும் நாங்கள் ஜீவனோடு இருப்பதே நீர் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய அதிசயம் என்பதை நன்றியோடு உணர்கிறோம் கர்த்தாவே. ஆம், எங்கள் ஆண்டவருடைய நாமம் அதிசயமானது. அவர் அதிசயமானவைகளை செய்கிறவர், அதிசயமானவைகளை தம்முடைய ஜனங்களுக்கு செய்தவர். இன்றைக்கும் தம்மை நம்பி தம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அதிசயமானவைகளை செய்யாதிருக்க செய்வதற்கு ஆவலாயிருக்கிற கடவுள் நீர் என்பதை நாங்கள் உறுதியோடு விசுவாசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆம் அருமை ஆண்டவரே, இதோ கண்ணீரோடும் கவலையோடும் சரீர பலவீனங்களோடும் பல்வகையான நோய்களின் தாக்கங்களோடும் குடும்பங்களிலே தங்களை குறித்தும் தங்களை பிள்ளைகளை குறித்தும் தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்தும் அருமை ஆண்டவரே ஆறுதலுக்காக, சமாதானத்துக்காக, அற்புத அதிசய நிகழ்வுகளுக்காக எங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என் வாழ்க்கை துணையின் வாழ்க்கையிலே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா? என் பிள்ளையனுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை கர்த்தர் நிகழ்த்த மாட்டாரா? ஏன் எங்களுக்கு அவர் தூரமாயிருக்கிறார்? எங்கள் ஜெபங்கள் கேட்கவில்லையோ என்று பலவாறு அங்கலாய்க்கின்ற மக்களுக்காக உம்முடைய பாதத்திலே கடந்து வருகிறோம் சுவாமி. கடவுள் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக. சோர்ந்து போகாதபடி, மனம் தளர்ந்து போகாதபடி, ஆண்டவரே விசுவாசத்தில் பின்மாறுதல் உண்டாகிவிடாதபடி அவர்கள் விரும்புகிற நன்மைகளை, கிருபைகளை ஆண்டவர் தந்தரட வேண்டுமாய் அன்போடு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் கர்த்தாவே. ஆம் அருமை ஆண்டவரே, இந்த முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களையும் குடும்பம் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும். இன்றைய நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அனுகிரகம் செய்யும். இன்றும் ஆண்டவரே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கடவுள் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் விரும்புகிற நன்மைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு பிரார்த்திக்கிறோம் கர்த்தாவே. பல்வகையான துறைகளிலே பணியாற்றுவதற்காக ஆண்டவரே காலையிலே புறப்பட்டு செல்கிற அத்தனை மக்களுக்காக, அவருடைய பயணங்களுக்காக, அவருடைய பணிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் இறங்கி அவர்களை ஆறுதலும் ஆசீர்வாதமாக நடத்தும் சுவாமி.
ஆண்டவரே, என்ன வகையான உழைப்பு உழைத்தாலும், என்ன வகையான வேலை செய்தாலும், அந்த வேலையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கூடவே இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய அனைத்து அங்கங்களுக்காக, குறிப்பாக பலவீனப்பட்டிருக்கிறவளுக்காக, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவளுக்காக, மருத்துவமனையிலே தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவளுக்காக, எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களையும் ஆறுதலும் ஆசீர்வாதமாக நடத்தும் கர்த்தாவே. எங்களுடைய தேசத்துக்காக, தேசத்தினுடைய எல்லா தலைவர்களுக்காக உம்முடைய பாதத்திலே கடந்து வருகிறோம். ஆண்டவரே, ஜனங்களுடைய நிலைமையை உணர்ந்து, ஜனங்களுடைய ஆண்டவரே யதார்த்தமான தேவைகளை உணர்ந்து, ஜனங்களுக்காகவே தங்களை அர்ப்பணித்து வாழ கடவுள் தலைவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று அன்போடு பிரார்த்திக்கிறோம். அனைத்து திருச்சபைகளுக்காக, திருச்சபைகளின் மூலமாக பல்வேறுபட்ட ஊழியங்களை செய்யக்கூடிய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். இதோ உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய பிறப்பின் பண்டிகைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரை ஆயத்தப்படுகிற அத்தனை உள்ளங்களையும் கடவுள் ஆறுதல் படுத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த தொழுகையை காண்கின்ற உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிமாநிலங்களிலும் விசேஷமாக உலகெங்கிலும் இருக்கிற அருமையான மக்கள் காண்கின்ற அத்தனை பேருக்கும் இது ஆசீர்வாதமான தொழுகையாய் அமைய, ஜெப வேளையாய் அமைய கர்த்தர் உதவி செய்யும். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றும். கர்த்தருடைய அன்பு கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களில் காணப்படுகிற எல்லா வகையான பாவத்தையும், எங்களில் ஆண்டவரை காணப்படுகிற சகல குறைபாடுகளையும் நிறைவாக ஆண்டவரை மன்னித்து, எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய திருச்சபையும் ஆண்டவரே நீ தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிகிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களுக்கு முன் செல்லட்டும். தடைகள் மாறட்டும். தேவநாம மகிமைப்படட்டும். அதிசயமானவைகளை காண கர்த்தர் உதவி செய்யும். யாவற்றையும் எங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்த ஆண்டவர், ஜீவிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோதனைப்பட பண்ணாமல் தீமை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். தேவாசீர்வாதம் பெறுவோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்தாவியின் ஆளுகையும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் இந்த நாள் முழுவதோடும் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். அன்பானவர்களே, அருமையான காலை வேளையிலே மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த தொழுகையிலே நீங்கள் பங்கெடுங்கள். மற்றவர்களையும் பங்கெடுக்கும்படியாக உங்களை அன்போடு சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை சரியாக 6:30 மணிக்கு இடைநாள் ஆராதனை முகநூல் வாயிலாக நடைபெறும். அதுபோல ஞாயிற்றுக்கிழமை, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 7 மணி மற்றும் 8:30 மணிக்கு நடைபெறுகிற ஆராதனையில் பங்கெடுத்து தேவாசீர்வாதம் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.